அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவுக்கு அனைத்து புகழும் சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாவின் சமாதானமும் அருளும் உண்டாகுக. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி அலசப் போறோம். நம்முடைய ஆகப்பெரிய எதிரியான இப்லீஸ் எப்படி ரொம்ப சைலண்டா நுட்பமாக நம்மள வழிகேடாக்குறான் அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பதிவு தான் இது. வாங்க உள்ள போகலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நான் மனிதர்களை எல்லாம் வழிகேடாக்குவேன். இது ஏதோ சினிமாவுல வர்ற சாதாரண மிரட்டல் கிடையாதுங்க. இது இப்லீஸ் செஞ்ச ஒரு கொடிய சத்தியம். நம்ம எல்லாரையும் அழிவு நோக்கி இழுத்துட்டு போக அவன் எடுத்த பயங்கரமான சபதம் இது. இதோட பின்னணியை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சோ இந்த விவாதத்துல நாம 5 விஷயங்களை பார்க்க போறோம். இப்லீஸோட வீழ்ச்சி, அவன் யூஸ் பண்ற 7 மாஸ்டர் பிளான்ஸ், எந்த நேரத்துல அவனோட அட்டாக் அதிகமா இருக்கும், இதிலிருந்து நாம எப்படி தப்பிக்கிறது, அப்புறம் உண்மையாவே நம்ம எதிரி யாருங்கிறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். ரெடியா? முதல்ல அந்த வீழ்ச்சி எப்படி நடந்துச்சுன்னு பாப்போம். இப்லீஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? அவன் மனிதன் கிடையாது. ஆரம்பத்துல ஒரு ஜின்னாக இருந்தான். அல்லாஹ்வை அவ்வளோ தீவிரமாக இபாதத் செஞ்சவன். ஆனா அவன் செஞ்ச அந்த ஒரே ஒரு பெரிய தப்பு அவனை மொத்தமா அழிக்கிடுச்சு. அந்த வீழ்ச்சிக்கு ஆணிவேர் என்ன தெரியுமா? அகந்தை, அதாவது பெருமை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சி எல்லா மலக்குகளையும் சஜ்தா செய்ய சொன்னப்போ எல்லாரும் செஞ்சாங்க. ஆனா இப்லீஸ் மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஆணவம். அல்லாவின் கட்டளையை விட தம் பெருமைதான் பெருசுன்னு நினைச்சான் பாருங்க. அங்கதான் அவன் சறுக்குனான். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மனுஷங்க எல்லாரையும் வழிகெடுப்பேன்னு அவன் சபதம் செஞ்சாலும் ஒரு எக்ஸ்கியூஸ் அவனாவே ஒத்துக்கிட்டான். அது என்னன்னா, நம்பிக்கையுள்ள உண்மையான அடியார்கள் கிட்ட அவனோட எந்த தந்திரமும் பலிக்காது. உண்மையான ஈமான் இருந்தா இப்லீஸால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இல்லையா? சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான 2வது பகுதிக்கு வருவோம். எதிரியை ஜெயிக்கணும்னா அவனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நமக்கு தெரியணும்ல. நம்ம மனசுக்குள்ள புகுந்து அவன் என்னென்ன சைக்காலஜிக்கல் கேம்ஸ் விளையாடுறான்னு இப்போ டீகோட் பண்ணுவோம். அவனோட அந்த 7 பிரதான ஆயுதங்கள் இதோ. 1 விச்வசா, அதாவது மனசுல சந்தேகத்தையும் கெட்ட எண்ணங்களையும் விதைக்கிறது. 2 பாவத்தை ரொம்ப அழகா காட்டுறது. 3 தள்ளி போட வைக்கிறது. 4 நல்ல காரியங்களை ரொம்ப சாதாரணமா நினைக்க வைக்கிறது. 5 கெட்ட நண்பர்களை உருவாக்குறது. 6 அகந்தை. அப்புறம் 7 இறைவனின் மீதான நம்பிக்கையை உடைக்கிறது. இதுதாங்க அவனோட கம்ப்ளீட் அட்டாக் பிளான். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல இப்லீஸ் பாவங்களை எப்படி சூப்பரா ரீபிராண்ட் பண்றான்னு பாருங்க. ஹராமான உறவுகளை இது ஜஸ்ட் லவ் தான் அப்படின்னும், வட்டி வாங்குறத சம்பாதிக்க வேற வழி இல்ல, இது பிசினஸ் அப்படின்னு நம்ப வைப்பான். பாவத்தை பாவம்னே தெரிய விடாம இது நமக்கு தேவைதான்னு நம்மளையே கன்வின்ஸ் பண்ணிடுவான். இதுதான் வஸ்வசாவோட உச்சகட்டம். அடுத்த பெரிய ட்ராப் இந்த தாமதப்படுத்துதல். நாளையில இருந்து கண்டிப்பா தொழுவேன், அப்புறமா தௌபா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மள தொடர்ந்து நினைக்க வைப்பான். இது எவ்வளவு பெரிய சதி தெரியுமா? இன்னைக்கு செய்ய வேண்டிய நன்மையை தள்ளி போட்டு ஒரு தொழுக விட்டா என்ன அப்படிங்கிற அலட்சியத்தை உண்டாக்கி ரொம்ப ஈஸியா நம்மள அவன் வலையில விழ வச்சிருவான். இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், இப்லீஸ் எப்பவுமே டைரக்டா வந்து நம்ம கிட்ட சண்டை போட மாட்டான். நம்மள சுத்தி இருக்கிற கெட்ட நண்பர்கள், கெட்ட சூழல் மூலயமா தான் அவன் வேலை செய்வான். அது மட்டும் இல்லாம தன்னை அழிச்ச அதே நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகந்தைய ரொம்ப சைலண்டா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விதைச்சிருவான். இப்ப அவனோட பெரிய பொய்க்கு வருவோம். நீ இவ்ளோ பெரிய பாவம் செஞ்சுட்ட, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். நம்ம நம்பிக்கையை மொத்தமா குறைச்சு ஒரு பெரிய விரக்தியை கொண்டு வருவான். இறைவனோட கருணையிலிருந்து நம்மளை பிரிக்கிற ரொம்ப ரொம்ப ஆபத்தான தந்திரம் அது. இது முழுக்க முழுக்க இப்லீஸோட மாபெரும் பொய் அப்படிங்கறத நாம எப்பவுமே மறந்துடக்கூடாது. 3வது விஷயம், எந்த நேரங்கள்ல அவனோட தாக்குதல் அதிகமா இருக்கும்? அவனோட தந்திரங்களை பார்த்துட்டோம். ஆனா நாம எந்தெந்த சமயங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதோ இந்த தருணங்களை நோட் பண்ணிக்கோங்க. தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி, குரான் படிக்கும்போது, ஒரு நல்ல காரியம் செய்ய தொடங்கும்போது, முக்கியமா நாம தடிமையில இருக்கும்போது அவனோட அட்டாக் பீக்ல இருக்கும். நம்ம கவனத்தை சிதறடிக்க அவன் முழு பலத்தையும் யூஸ் பண்ற நேரங்கள் இதான். சோ இந்த டைம்ல நாம எக்ஸ்ட்ரா அலர்ட்டா இருக்கணும். ஓகே, இப்போ 4வது பகுதி. இந்த இப்லீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எதிரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி பயப்பட ஒண்ணும் இல்ல. அவனோட பிளானை உடைக்கிற அந்த ஆன்மீக கவசங்களை நாம எப்படி ரெடி பண்றதுன்னு இப்போ பாப்போம். முதல் கேடயம் தௌபா, அதாவது உண்மையான மன்னிப்பு கேட்கிறது. நம்ம செஞ்ச பாவம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, மனசார திருந்தி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா அவன் கண்டிப்பா மன்னிப்பான் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ். இப்லீஸோட அந்த நம்பிக்கையை உடைக்கிற தந்திரத்துக்கு இதுதான் சரியான பதிலடி. நம்மள பாதுகாக்கிற அந்த 5 கவசங்களை ஒன்னா பார்ப்போம்.
கவசம் 1 அல்லாஹ்வை நினைக்கிறது, அதாவது திக்ர் செய்யறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அப்படின்னு சொல்றது. கவசம் 2 5 நேர தொழுகை, இது நமக்கு ஒரு பெரிய அரண். கவசம் 3 குர்ஆன் ஓதுறது, வீட்ல குர்ஆன் ஓதுனா ஷைத்தான் அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுவான். கவசம் 4 நல்ல நண்பர்களோடு இருக்கிறது. அப்புறம் கவசம் 5 தொடர்ந்து தௌபா செய்றது. இந்த 5ம் டெய்லி நம்மள காப்பாத்துற சூப்பர் வெப்பன்ஸ். இப்போ நாம இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான 5வது பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில டெய்லி நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு, சண்டைகளுக்கு பின்னாடி உண்மையாவே யார் இருக்காங்க அப்படிங்கறத இப்போ நாம ரொம்ப ஆழமா யோசிக்கணும். உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. உங்க குடும்பத்துல, உங்க உறவுகள்ல, உங்க தினசரி வாழ்க்கையில நடக்கிற குழப்பங்களுக்கு உண்மையாவே யார் காரணம்? யார் உங்களுடைய உண்மையான எதிரி? அதுக்கான விடை இதுதாங்க. உங்க உண்மையான எதிரி எந்த ஒரு மனுஷனும் கிடையாது, ஷைத்தான் தான். கணவன் மனைவிக்கு நடுவுல வர்ற பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்கிற சண்டை, ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது, இது எல்லாத்துக்கும் பின்னால இருந்து டைரக்ட் பண்றது அவன்தான். அதனால உங்க கோபத்தை மனுஷங்க மேல காட்டாதீங்க, அதுக்கு பின்னால இருக்கிற ஷைத்தானோட சதியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அன்பானவர்களே, இப்லீஸ் ரொம்பவே திறமையான எதிரி. அவன் ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு மாபெரும் உண்மையை உங்க மனசுல ஆழமா பதிவு செஞ்சுக்கோங்க. நாம அல்லாஹ்வோட இருந்தோம்னா அவனால ஒரு துரும்ப கூட கிள்ள முடியாது. அல்லாஹ்வோட பாதுகாப்புல இருக்கிறவங்கள ஷைத்தானால நெருங்க கூட முடியாதுங்கிறது தான் நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். இறுதியா ஒரு அழகான துவாவோட இதை நாம முடிச்சுப்போம். யா அல்லாஹ், எங்களை இப்லீஸோட சதியிலிருந்து காப்பாற்று, எங்க மனசுங்களை தூய்மைப்படுத்து, நம்பிக்கைய உறுதியாக்கிவிடு, எங்களை சுவனத்துல சேர்த்துவிடு. ஆமீன். இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு வரப்போற கோவத்துக்கு பின்னால உங்களை இயக்குறது யாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.